ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வராகி வாக்கு இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறது. என் தங்கமே, இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய்? நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கின்றோம் என்றா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, இந்த வராகியானவள் உன்னை என்னை தேடி வர வைத்திருக்கிறேன். நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த வராகி நான் பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய்? இப்பொழுது உனக்கு என்னிடத்தில் இருந்து என்ன உதவி தேவைப்படுகிறது என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். எதையும் அறியாமல் உன் தாயானவள் வருகின்றாள் என்று நீ நினைக்காதே. எதுவும் புரியாமல் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாள் என்று என் குழந்தை நீ தவறாக எண்ணிவிடாதே. இந்த வராகி அத்தனை சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு உறுதியான வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது. உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் அதை செய்து கொடுக்க நான் முன் வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று எனக்கு தோன்றி விடுகின்றதோ அதை நீ தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன். என் பிள்ளை, இது கிடைத்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னும் பொழுது நீ வேண்டாம் என்று மறுத்தாலும் அதை தருவதுதானே உன் தாயானவள் என்னுடைய அன்பு. என் பிள்ளையே, அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் தாயானவள் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்க தினமும் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடாதா என்று பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அம்மா எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. எந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு ஒருபொழுதும் இருந்ததில்லை. எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம், அம்மாவிற்கு சுயநலமா என்று நீ நினைக்கின்றாயா? என் குழந்தையே, எல்லோருக்கும் அது இருக்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மட்டும் அது இருக்காதா என்ன? என் பிள்ளையே, உன் தாயானவள் என்னுடைய சுயநலம் உன்னை சார்ந்தது. என் பிள்ளையின் வாழ்க்கையை சார்ந்தது. என் குழந்தையின் வாழ்க்கையை நல்லபடியாக நான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை சார்ந்தது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற சுயநலம் உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது. அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த வராகியானவள் என்றுமே நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். நான் என்றுமே நல்லதை மட்டுமே உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் உன் கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை கொண்டு வந்து கொடுப்பேன். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நான் இருக்கின்றேனோ, யாருக்கெல்லாம் என்னுடைய உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் படுவேன். அதுபோல அவர்களின் செவிகளுக்கு மட்டும்தான் என் வாக்கு சென்று சேரும். நீ உண்மையாகவே வராகி என்னை உணர்ந்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல கெட்ட விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும். மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருப்பாய் என்றால் அம்மா ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன். தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வத்தை சோதிக்க கூடாது. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம், தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கின்றதா என்று சோதித்து பார்ப்போம் என்று என் பிள்ளை ஒரு நாளும் நீ நடக்க கூடாது. மாறாக தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே நீ கேட்டபடி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். தெய்வத்தை சோதிக்க நினைத்து நீ சோதனைக்கு ஆளாகி நின்று விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற நினைக்கின்றாய் அல்லவா? இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் அல்லவா? அப்படியானால் நீ நான் சொல்கின்ற இந்த விஷயங்களில் எல்லாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும்.
என் பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது. அடுத்தவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ ஒரு நாளும் காரணமாக இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். பொய் என்பது எப்பொழுதும் பேசக்கூடாது. உண்மையை பேசுவதால் இன்று வேண்டுமானால் அது உனக்கு பலன் கொடுக்காமல் போகலாம். ஆனால் நாளை நிச்சயமாக அது உன் வாழ்க்கைக்கான பலனை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் பொழுது அதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய குழந்தையாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது. உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் போதும். என்னை நீ வந்து சரணடைந்து விடலாம். என்னை நீ நிச்சயமாக அன்பான தாயாக ஏற்றுக்கொண்டு விடலாம். நல்ல மனநிலையோடு அம்மாவின் அன்பினை பெற நினைக்கின்ற பிள்ளைகள் யாவருமே இந்த தாயானவளுக்கு மிகவும் பிடித்த குழந்தைகள்தான். அந்த வரிசையில் என் பிள்ளை நீயும் இன்று எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையாகி விட்டாய். எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை, நீ எந்த விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை அம்மா நல்லபடியாக மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ கடந்து வா. நான் இருக்கிறேன் உனக்காக. என் குழந்தைக்கு என்றைக்குமே இந்த வராகியானவளினுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. எதற்காகவும் வருந்தக்கூடாது. உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நீ அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும். என் அன்பு பிள்ளையே, கடந்த காலத்தில் இருந்த கசப்பான நினைவுகளை மறந்துவிட்டு உனக்கு கிடைத்த இனிப்பான நிகழ்வுகளை நீ எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நிச்சயமாக உன்னை நல்வழியில் நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வராகியானவள் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என் வாக்கினை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படியானால் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதுதானே உண்மை. நான் தினந்தோறும் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்றால் உன் தாயானவள் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிறைந்திருக்கிறேன் என்றுதானே அர்த்தம். பிறகு எதற்காக உன் வாழ்க்கையில் கஷ்டங்களைக் கண்டு நீ துவண்டு போகின்றாய்? என் தங்கமே, இனி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த தீமைகள் உன்னை நெருங்கினாலும் நீ வஜ்ரகோஷம் என்று என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் தாயானவளை நீ அன்போடு அழைப்பாயானால் அவள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை எதற்காகவும் தயக்கம் காட்டக்கூடாது. என் பிள்ளை எதற்காகவும் அச்சப்படக்கூடாது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.